Hello aspirants, welcome back to Aptrix with Manik. It is survival of the fastest. நான் மணிகண்டன், எக்ஸ் பேங்கர் அண்ட் எக்ஸ் ஓஎன்ஜிஷியன். ஸோ ஆர்மியில் வேலை செய்யணும், ஆனால் ஆஃபீஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த அமரன் படம்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஆர்மியில் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதை, ஒரு எக்ஸ்ட்ரா கிரேஸும் வந்திருக்கு. ஸோ ஆனால் என்னால் ஒரு சோல்ஜரெல்லாம் போய் நிற்கிற அளவுக்கு ஒரு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை. ஆனால் நான் ஆர்மி பர்சனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சரியான வாய்ப்பு ஆஸ்பிரன்ஸ். நான் காமிக்கிறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா, ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புல ஒரு சூப்பரான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குங்க. ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ்னா இந்திய ராணுவ ஆயுத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆயுத தொழிற்சாலைனா அவங்களுக்கு ஆர்மிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், வெப்பன்ஸ் அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து வேர் ஹவுஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. தேவைப்படுற டைம்ல வந்து இங்கேருந்து அவங்களுக்கு போய் சப்ளை பண்ணும். ஸோ நீங்க நான் சொல்ல போற இந்த 3 ஜாப்ஸ் வந்து டெஸ்க் ஜாப் தான். நீங்க வந்து போக தேவையில்ல. டிரைவர், ஃபயர்மேன், அது தனி ஜாப்ஸ் இருக்கு. ஏன் எப்படி கிளியரா சொல்றீங்க? ஏன்னா ஆர்மின்னு சொல்றாங்களே, போக வேண்டிய சுச்சுவேஷன் வருமானா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸையும் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அதனால இது கம்ப்ளீட்டா டெஸ்க் ஜாப் தான், சரிங்களா? அதனால நீங்க அந்த வருத்தமே பட தேவையில்ல. மிஞ்சி போனா உங்களை ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு முக்கியமான இடத்துக்கு போடலாம். அங்கேயும் நீங்க போய் அந்த சேவ் பண்ணி வச்சிருக்க லொகேஷன்ல தான் வேலை செய்ய போறீங்க. அதனால அந்த பயத்தை விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்க, சரியா? எஸ், ஃபர்ஸ்ட் இப்போ நான் டீடைல்ஸ் வந்து ஃபுல்லா காமிக்கிறேன். இதுதாங்க அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து செகந்திராபாத், தெலுங்கானால இருக்கு, ஓகேவா? எஸ், முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சேலரி, ஓகேவா? 3 ஜாப் இருக்கு. மெட்டீரியல் அசிஸ்டன்ட்னு ஒரு ஜாப், ஓகே, லெவல் 5ங்க, ஓகேவா? லெவல் 5னா ஒரு நல்ல சேலரி 90,000 கிட்ட கிடைக்குது. அடுத்தது லெவல் 2ல இருக்கிற ஒரு ஜாப், JOAனா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அடுத்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அது லெவல் 1. இதுக்குமே ஒரு 30+ தான் இருக்கும் சேலரி, ஓகே, ரொம்ப கம்மியாலாம் இருக்காது. இப்போ எஜுகேஷன் என்ன சார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கிராஜுவேஷன் 10th முடிச்சவங்க MTS அப்ளை பண்ணிக்கலாம், 12th முடிச்சவங்க JOA அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டைப்பிங் தெரியணும். JOAக்கு 30 words per minute அடிச்சு காமிக்கணும் ஸ்கில் டெஸ்ட்ல. மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். எனி கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் இஸ் ஓகே எஜுகேஷனுக்கு, சரியா? வேகன்சி அப்படின்னு வரும்பொழுது, வேகன்சிக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் பார்த்துருவோம். ஏஜ்னு வரும்பொழுது மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு 18 to 27 வயது வரைக்கும் இருக்கலாம். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் MTSக்கும் அப்ளை பண்ணோம்னா 18 இருந்து 25 வரைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த 18ன்றது என்னைக்கு 18 இருக்கணும்னா, இந்த டேட், லாஸ்ட் டேட் அப்ளை பண்றோம்ல, இந்த டேட் அப்ப 18 ஆயிருக்கணும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் வந்து நீங்க 3 வருடம் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா? பொதுவா ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஆஸ்பிரன்ஸ், எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நீங்க ஜென்ரலா இருந்தீங்கன்னா தான் அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்க என்ன சொல்றது ஏஜ் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓபிசினா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் யாருன்னா SC ST. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஆர்மி பர்சனும் 5 வருஷம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அது எல்லா நோட்டிபிகேஷனும் செக் பண்ணிக்கிறது நல்லது, ஓகே? இதுதான் வந்து பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா வேற ஏதாவது காட்டணுமா அப்படின்னு அதுல காமிச்சிடுறேன். நீங்க PDF ஓபன் பண்ணி கூட பாத்துக்கலாம், சரியா? ஸோ 2 months ப்ரொபேஷன் ஆஸ்பிரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல் இந்தியா லைபிலிட்டியும் இருக்கு உங்களுக்கு போறதுக்கு. 2 வருஷம் ப்ரொபேஷன். அப்புறம் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணா இம்பார்ட்டன்ட் எதா இருக்கான்னா, இப்ப நான் சொன்ன வேகன்சிஸ்லாம் அங்க காமிச்சேன் இல்லையா, அந்த வேகன்சிஸ்லாம் ஓவரால் வேகன்சிஸ். இதுல இருக்கிற அந்த வேகன்சி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஓவரால் வேகன்சி, இந்தியா வேகன்சி. ஜோன் வைஸ் உங்களுக்கு வேணும்னா அதோ இந்த டேப்லெட் காலம்ல இருக்கு. சதன் இதுல நம்ம தமிழ்நாடு வரும், அதுல இருக்கு, சரியா? ஸோ நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வேற ஜோனுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். வேற ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கான்னு நான் ஸ்க்ரால் பண்ணி டக்குன்னு முடிச்சிடறேன். இது ரொம்ப முக்கியம் ஆஸ்பிரன்ஸ். Candidates are advised to apply for only one post to which they prefer. அதாவது நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு MTSக்கும் அப்ளை பண்ணி, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் அப்ளை பண்ணி, மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கும் அப்ளை பண்றாதீங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா நடக்குதுன்னு சொல்றாங்க, ஓகேவா? அண்ட் இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்க ஸ்கேன்டு காப்பீஸ்லாம் அப்லோட் பண்ற மாதிரி வரும், ஓகே? உங்க கையில சர்டிபிகேட் இருக்கணும். அண்ட் இந்த வெப்சைட் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் 5 சாய்ஸ் நீங்க கொடுக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல உங்களை வந்து எடுப்பாங்க. அண்ட் பிசிக்கல் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 இருக்கு. மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து கிடையாது, டைரக்டா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்க ரிட்டன் எழுதணும். அண்ட் மற்ற எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. அண்ட் MTSக்கு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டைரக்டா ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ ரொம்ப இதனால சிலபஸ் ஆஸ்பிரன்ஸ் இதை ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சிலபஸ் நான் சொல்றேன்.
எஸ்எஸ்சி சிலபஸ் ஆஸ்பிரன்ஸ் ஓகேவா, திருப்பி திருப்பி சொல்லுவேன், எஸ்எஸ்சி பேட்டர்ன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரேராக நிறைய எக்ஸாம்ஸ் வரும். இப்போ நான் ஓஎன்ஜிசி செலக்ட் ஆன மாதிரி, ஏன்னா ஓஎன்ஜிசி என்ன ரெஃபரன்ஸாக சொல்லிட்டே இருக்கேன்னா, அந்த எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதவே இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, பேங்கிங்லாம் அத்தனை பேர் எழுதுறாங்களே, ஓஎன்ஜிசி எக்ஸாம் அத்தனை பேர் அப்ளை பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ரேரான வர எக்ஸாம்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா டார்கெட் பண்ணுங்க. பேட்டர்ன் என்ன, எஸ்எஸ்சி பேட்டர்ன் ஓகேவா. இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், மார்க் முன்ன பின்ன அலோகேஷன் மாறும் ஓகேவா. இதில் பாருங்க, ரீசனிங்க்கும் ஜிகேக்கும் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிகே பர்சனாக இருந்தால் 50 மார்க் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். 2 ஹவர்ஸுங்க, எங்கே பாருங்க 2 ஹவர்ஸ் வந்து பேப்பர் பேக் எக்ஸாம். இது 2 ஹவர்ஸ் தராங்கன்னா அழகாக திருப்பி பார்த்து முன்ன பின்ன போய் சைடு லெஃப்ட்லாம் சூப்பராக போடலாம் ஓகேவா. எஸ், பேட்டர்ன் மட்டும் படிச்சிருங்க. அண்ட் ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதில் வேற எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, சிலபஸ் எஸ்எஸ்சி சிலபஸ் தான், அவ்வளோதாங்க ஓகேவா. சரி, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சரியா. ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுடைய டார்கெட் 2025 ஒரு விஷயம் இருக்குங்க. 2025ல என்ன வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டிப்ஸ். நம்ம கோர்ஸா வந்து குவான்ஸ் ரீசனிங் மட்டும் பண்றோம், குவான்ஸ் சால்விங் ஏரியா மட்டும் சரியா. அதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது எஸ்எஸ்சி கோர்ஸ். எஸ்எஸ்சில இது வந்து 1 year வேலிடிட்டி, நீங்க 6 months வேலிடிட்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். குவான்ஸ் ரீசனிங் காம்பினேஷனும் இருக்குது, எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 விஷயம் தான் எஸ்பிரன்ஸ் நம்மளுடைய ஹைலைட்ஸ் ஓகேவா. எக்ஸாம் ஓரியன்டான ஷார்ட்கட்ஸ் தான் நிறைய இருக்கும். நான் எப்படி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அந்த டெக்னிக்ஸ் தான் உள்ள வச்சிருக்கேன். அண்ட் A to Z கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ரீசனிங் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், 2 monthsல முடிக்கிற மாதிரி பேட்ச் மாதிரி போட்டிருக்கோம். பட் குவான்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுடைய எல்லா தேவையான விஷயங்களும் அதில் இருக்கும். PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எஸ்எஸ்சியில் ரெகுலராக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமானது வந்து உங்களுக்கு டவுட்டு என்ன வந்தாலும் நீங்கள் வந்து டெலிகிராமில் கேட்டுக்கலாம். அண்ட் ஆப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது லேப்டாப்பில் படிங்க அப்படின்றது தான். பெருசாக உங்களுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் தெரியும். அண்ட் நீங்கள் வந்து ஒய்ஃபை இருக்கிறப்ப நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து நல்ல ஒய்ஃபை கிடைக்குது அப்படின்னா அங்கே நல்லா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் நெட் இல்லைனாலும் பார்த்துக்கலாம். புரியுதா? அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ்ன்றது ஒரு ரேரான வர ஒரு நோட்டிஃபிகேஷன் சரியா. இந்த மாதிரி ரேராக நிறைய விஷயங்கள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யாருக்குன்னா ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவங்களுக்கு. அதனால தான் டைப்பிங்கும் ஷார்ட் ஹேண்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் பாதி உறுதின்னு சொல்லலாம். அதுவும் ஷார்ட் ஹேண்ட்லாம் வந்து ஸ்டெனோகிராஃபிக்கு நிறைய ரேரான ஆட்கள் தான் போகிறாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்லேயே நீங்கள் ஜட்ஜு ஆஃபீஸில் வரீங்கன்னும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ், ஸோ அதை பற்றிலாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய தேவைப்படுற ஆஸ்பிரன்ஸ்க்கு, ஆர்மி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆஸ்பிரன்ஸுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா ஆர்மினாலே அந்த ஃபிட்னஸ் அப்படி தான் வேலை இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இதுவும் இருக்கிறது அப்படின்னு நமக்கு இப்போ தான் தெரியுது வரும்போது தான். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரன்ஸ். அடுத்த முக்கியமான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.